சப்போர்ட் பண்ணுங்க. அக்கிஸ் நம்பர் 1 அக்கிஸ் நம்பர் 2 ஃபேமிலியா ஜாலியா சொல்றது ஃபன்னா போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி என்னோட தம்பியை வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி மோசம் போயிட்டு இருக்கு. பாருங்க என்னென்ன ஃபன் நடந்துச்சு எல்லாமே இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எங்களெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் தான் அவங்க லைன் கிங் மதன் ராஜ். ஆக்சுவலி இந்த vlog ஃபுல்லாக வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே போன vlogல சொன்ன மாதிரி தான் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து vlogலாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இந்த vlog இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து வர்ற 1ஆம் தேதி வந்து நாங்கள் அவார்டு வாங்கிறதுக்காக வேலூர் போகிறோம். நான் ஏற்கனவே அந்த vlogல சொல்லியிருப்பேன், அந்த அவார்ட் vlog வந்து வரும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வேலூர் கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்க, எஸ்கே கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்படியே மார்னிங் ட்ரெயினில் கிளம்ப போகிறோம். இதுதான் பிளானு. ஸோ இந்த vlog ஃபுல்லாக வந்து நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறப்போ என்னென்னலாம் ஃபன் இருக்கும், நாங்கள் அவார்டு எப்படிலாம் வாங்குகிறோம், திரும்ப ரிட்டர்ன் எப்படி வர்றோம், அங்கே குட்டி குட்டி ஃபன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எஸ்கே கப்பல்ஸ் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாம், அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற vlog எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க vlogக்குள்ள போகலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்க. உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து கிளம்பிட்டு இருக்கோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. பார்த்தீங்கன்னா மணி என்னன்னாக்கா கரெக்டாக ஆமாம், மணி 4:18 எல்லாரும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வேலூர் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த vlog வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஃபன் இருக்கும். பாருங்க, இவங்க தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா ஹாய் சொல்லுமா. அடுத்து இவங்க லியோ வந்து விட்டுட்டு தான் போகிறோம். ஆக்சுவலி லியோ தான் அடுத்த அவார்டுக்கு வந்து லியோ தூக்கிட்டு தான் போகிறோம். என்னப்பா? ஆமாம், நெக்ஸ்ட் அவார்டு வந்து லியோக்கும். லியோ ஐடியும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிடுங்க திவ்யா. குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். இங்க பாருடா. ஓகே, ஹாய் சொல்லு லியோ. ஹாய். எப்படி விளையாடுவான் பாரு, அவன் படுத்துட்டான். ஓகே, அடுத்தடுத்து நாங்கள் வந்து எங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், எங்கெங்கே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். கேபு புக் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பியாச்சு வீட்டை விட்டு. புக் பண்ண கேபும் வந்துடுச்சு. அதில் வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன்லாம் நடக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பெல்லாம். ஹாய் சொல்லுங்க. அக்கிஸ் நம்பர் 1 அக்கிஸ் நம்பர் 2 ட்ரெயினில் என்ன பண்ணுறீங்க? ஓகே ஓகே, நான் கடைக்கு வந்தோம். சரி, அப்படியா மளிகை சாமான் வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம். நீங்க மளிகை சாமான் வாங்கினீங்களா? மளிகை சாமான் வாங்கின அந்த மூஞ்சி பாருங்க. மல்லிகை சாமான் வாங்கும் சரண். அது மல்லிகை சாமான். நாங்க பல்லு வலிக்கு முடிச்சிட்டோம். பல்லு வலிக்கு மாதிரி ஒரு சென்டென்ஸ்
கண்ண முடிச்சு என்ன பாரு. போதும்மா. அப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்னடா இது? எங்க போயிட்டு இருக்கோம்? எழுப்புங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இறங்கணும். அடுத்தது அடிதான். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தான் இருக்கும். போயிட்டுருக்கோம் ட்ரெயின் ஏறதுக்கு. அப்படியே ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டோம்ப்பா. அழகாக தான் இருக்கு. காலையில் பார்த்தாருங்க. இவர் ஏதோ 2 கால் மிதிச்சிட்டாரு. யாரு? இவர்தான். ஐயோ, சரி வெளியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். காலையில 4 மணிக்கு நாங்களாம் தூங்கவே இல்லை. இவங்களாம் ஒரு பொட்டு கூட தூங்கவும் இல்லையாமா? ஏன் யாராவதா இப்பவே எப்படின்னா ட்ரெயின்ல ஏறணும்னு படுக்கிறோம். அவன் என்ன பண்றான்? ஸ்டேஷனுக்கு காட்டு அப்படியே வந்தாச்சு. காய்ஸ், இந்த லுக்கை மட்டும் பாருங்களேன். மார்னிங்ல சும்மா வேற லெவல்ல இருக்கு. எங்க எல்லாம் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாவம் தூங்க விட்டா 3 நாளைக்கு தூங்க மாட்டிருக்கு. அடிச்சு அவார்டு கொடுக்குறேன் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்டாடே ஆண்டி பார்த்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க. சென்ட்ரல்ல தான் இருக்கும். வேலூர் போக போறோம். எங்க போக போறோம்? வேலூர் போக போறோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அரே பூ வேணுமா? சென்ட்ரல் போற வரைக்கும் ஜாலியா மேல உட்காந்துருக்காங்க எல்லாரும். இருங்க ப்ரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு மேலே ஏறதுக்கு. அவ்வளோதான். ஒரு வழியா மேலே ஏறி உக்காண்டாரு. நம்ம தான் ஸ்டாண்டிங்ல இருக்கோம். மற்றவங்க எல்லாருமே ஏறி உக்காண்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வழியாக ஏறி உக்காந்துட்டேன். கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ப்ரோ ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ.
எல்லாரும் ஆய் சொல்லுங்க. எங்க போற கௌசி? எங்க போற? பாரு கௌசி சரணே மிக்சிங். உங்களுக்கு என்ன ப்ரோ அழகா தான் இருக்கீங்க. இல்ல நல்லா இருக்கீங்க. அவர் மூஞ்சி அப்படியே வாங்கி யாரா காட்டுறீங்களா? நம்ம மூஞ்சிவே வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? கண்ணை பாருங்க. குளிச்ச மாதிரியா இருக்கு. இப்ப ஏதோ கட்டிங் போட்டு வந்த மாதிரியே இருக்கு. தங்கச்சி கிட்ட உங்களுக்கு வேற யார்ட்ட உங்களுக்கு போறாங்க. இதான் நம்ம வந்துட்டாரு சரண் சார். என்ன என்ன நடக்குது? ஆசீர்வாதம் வாங்குறீங்களா சப்ஸ்கிரைபர் கிட்ட? சரிடா. இவங்க வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல்ஸ். எங்க கொஞ்சம் உங்க ஃபேஸ காட்டுங்களேன். உங்க ஒரு முகத்தை ஒரு பக்கம் மாத்தி இருப்பீங்க, இந்த பக்கம் இருப்பீங்க. கௌசி எங்க போற? பாத்ரூம் குளிக்க போறியா? எல்லாரும் என்ன பண்றீங்க? ஓகே 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 ஓகே. கௌசி என்ன பண்ற? எடுக்க முடியல. ப்ரோ நீங்க ரெடி ஆயிச்சா? நான் ரெடி ஆயிட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. நார்மலா இருக்குல்ல, அதிகமா நானும் அப்படியே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டு ப்ரோ தான் ரொம்ப பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு. வேற மாப்பிள்ளமே இருக்காரு. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடியா? மாப்பிள்ளை ரெடி ஆகி ஆல்மோஸ்ட் என்ன ப்ரோ மாப்பிள்ளை ரெடி ஆகி 6 மாசம் ஆகுது. பொண்ணு ரெடியா? 9 வருஷம் ஆகுது. அப்படியா? சூப்பர். அதெல்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்கோம். கௌசி மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்துக்குது. என்னன்னே தெரியல. நாங்கெல்லாம் வந்து 5 மினிட்ஸ்ல கிளம்பிட்டோம். இந்த அம்மா மட்டும் 3 மணி நேரமா கிளம்புறாங்க. எல்லாருமே பாருங்க கிளம்பியாச்சு. அப்படியே என்ன காட்டுறான் ப்ரோ வந்து வேற லெவல்ல ரெடி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃபார்மல்ல இருக்காரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இல்லைங்க? நீங்களா உங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பேரா போட்டுருக்கோம். எஸ்கே கப்பிள்ஸும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. கேக் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நேரமா ஏதோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த குருவி கண்ணாடி கிட்ட போயிட்டு வர்றாங்க. அணில் மாதிரி ஒரு ஃபேஸ் சின்னதா. அதுல வந்து எவ்வளவு நேரம் பட்டிட்டிங் கேக்கு 4-5 கோட்டிங் போட்டு வீடு பெயிண்ட் அடிக்கிற கூட அடிச்சு முடிச்சிருவான். இன்னும் அடிக்கிறாங்க பெயிண்ட். ஆக்ட்ரஸே தோத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குது மேக்கப். லேடிஸ்னா அப்படிதான் இருக்கா? அது சொல்லுங்க வாய் திறந்து. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் தான் அவங்க வந்து லேடிஸ்னே ஒத்துக்கிறாங்க. மற்ற நேரத்துல வந்து ஆனா இது ஒரு உண்மை சொல்லணும். எஸ்கே ஃபேமிலிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த கௌசிங்கிற பொண்ணு அந்த கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோயம்புத்தூர் பொண்ணு, எஸ் வந்து சென்னை பையன். இப்படிதான் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது கிடையாது. கோயம்புத்தூர் பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி என்னோட தம்பியை வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி மோசம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பேட்டை சென்னை அந்த மாதிரிதான் பேசுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த vlogல ஃபுல்லா வரும். அவங்க எப்படிலாம் பேசுறாங்கன்னு பாருங்க. அப்படியே அக்மார் சென்னை பொண்ணு மாதிரியே பேசுறாங்க. தலையிலே வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இந்த 1 வீக்கா எஸ்கே கப்பல் கிட்ட வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலியா மிங்கிள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கதான் வந்து அந்த மாதிரி ஃப்ளூவெண்டா பேசும்போது சில விஷயங்கள் மறந்துடும். இவங்கதான் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி. இவங்களை பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிஜமாவே இவங்க கூட பழகிறப்பே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா ஃபன்னா பேசுறாங்க, ஜாலியா இருக்கு. நிஜமாவே ஜாலியா இருக்கு. நம்ம அந்த அண்ணன் பேசுவாரு பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா என்ன பேசுறீங்க கொஞ்சம்
எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம மெம்பர்ஸ்க்கே எல்லாருக்குமே நம்ம ஒரே ஃபேமிலியா இருக்கும் எல்லாருமே. எனக்கு இப்படி சொல்ல வார்த்தை தான். நான் என்ன அதே அகைன் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே சீரியஸா இது சொல்ல வார்த்தை தான். ஒரு ஃபேமிலியா ஜாலியா இப்படி சொல்றது ஃபன்னா போயிட்டு இருக்கு. நல்லா டே நல்லா போயிட்டு இருக்கு. vlog ஃபுல்லா பாருங்க. என்னென்ன ஃபன் நடந்துச்சு எல்லாமே இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எங்களெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு பாருங்க. சூப்பரா முடிச்சிட்டாங்க vlog. முடிக்கல. ரொம்ப நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து vlog-ஏ பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேரக்டர் வந்து இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்து எல்லாருமே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி இருக்கிற டைமில் வந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேராக. நிஜமாகவே வந்து அந்த 2 days வந்து ரொம்ப ஹாப்பியாக செம்ம என்ஜாயாக இருந்தோம். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபன்லாம் இருக்குது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு மினி போட்டோ ஷூட்டே நடக்குது. சரண் photo. அந்த கண்ணுல லவ் வரணும். என்ன வரணும்? ஃபைனலாக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ப்ளூ ஸ்டார் அவார்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாமே வந்து 1 by 1 வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து வந்துட்டோம். இனிமேல் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரில. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து அவார்ட்லாம் வாங்க ஆரம்பிக்க போகிறோம். நேரில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வராதவங்களுக்கு வந்து ஒரு லைவாக வந்து நான் எப்படிலாம் அவார்ட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த vlog-ஏ. கிளம்பியாச்சு. டாடா பை பாய். நல்லபடியாக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம். சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். அதுக்கு தான் இப்போ ஆட்டோலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். இறங்கலாமா? வாங்க 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 வாங்க. சென்னை சென்ட்ரலில் காலை எடுத்து வைத்து விட்டாச்சு. எங்க இருக்கோம்? இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கோம்.
யாரும் ட்ரெயின் இருக்கு வீட்டுக்கு போகிறோம் ப்ரோ வந்து கண்டென்ட் போடுறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா நான் வந்து நானும் எஸ்கே கபிள்ஸ்லாம் வந்து லவ் சாங் இந்த மாதிரி பேரா பண்ணி தான் பழக்கம். ஆனால் கண்டென்ட் போடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட நாங்கள் 2 டேஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம ஹார்ட் ஒர்க். சாப்பிட்றப்ப தூங்குறப்ப நடக்கிறப்ப எல்லாத்துலேயுமே வந்து யோசிக்கிறாரு. அந்த மூளைக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் சான்ஸே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த எனர்ஜியோடு இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக நானும் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணுங்க அப்படி வேற லெவலில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்காவுமே நிறைய வந்து கண்டென்ட் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்பயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டென்ட்காக 6 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கடை பார்த்தாலே இந்த ஸ்டைலே இந்த ஃபாண்ட் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம காமெடி இந்த கடை ஃபுல்லாக பப்ளிக்கெல்லாம் பண்ணிட்டு தெரியும். பார்த்தீங்க பாருங்க ஃபுல்லாக தெரியும். வீடியோ ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் யூஸ் பண்றோம்னா ப்ராப்பர்ட்டியோட தான் யூஸ் பண்ணுவோம். சிப்ஸ் இந்த வாட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இது முடிச்சு நான் வாங்கிப்பேன். கண்டிப்பா வாங்கிக்கிறேன். சரி ஓகே வாங்க. ரெடி நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாருங்க. சைக்கிள் கேப்ல வந்து ஜூஸ் குடிக்கிற கேரக்டர் இவங்கெல்லாம் தின்னுட்டாங்க, நாங்கெல்லாம் சாப்பிடல. வாய் சொல்லிடுங்க. இப்போ வந்து டாம் அண்ட் ஜெரி கப்பல் வந்து நம்மளை விட்டு பிரிகிறாங்க. அவங்க ஊட்டாண்டா போறாங்க, நம்ம ஊட்டாண்ட போறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணாலும் மாசம் கொடுக்க போறாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது. எல்லாருமே அவங்க சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. மறக்காம எல்லாருமே மேரேஜுக்கு வந்துருங்க. செம்ம என்ஜாயா இருக்கும். எல்லாம் வர்றீங்களோ இல்லையோ உங்களோட பிளெஸிங் சென்ஸ் அவங்களுக்கு வேணும். அதை வந்து ஏன்னா வர முடியாதவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால அமிச்சிடலாம். வாழ்த்தியே வீட்டுக்கு அமிச்சிடலாம். நம்ம வந்து கல்யாணத்துக்கு போவோம், அப்பயும் ஒரு vlog வந்து பயங்கரமா போட்டுடலாம். ஓகேவா ப்ரோ? டாடா. ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்படி தான் நாங்கள் வந்து அவார்டு வாங்குறதுக்கு ஒரு அவார்டு வாங்குறதுக்குலாம் நாங்கள் என்னென்ன ஃபன் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்து என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நான் வந்து ஏன் வந்து இது ரயில்வே ஸ்டேஷனோட முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் வந்து பிராங்க் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் கௌசியும் ஃபோனை வாங்கிட்டாங்க என்கிட்டேருந்து. ஸோ அதனால் வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே ஒரே சண்டை. சரண் கிட்ட வந்து கௌசி சண்டை போடுறது, என்கிட்ட திவ்யா சண்டை போட்டாங்க. எங்களுக்கு ஃபுல்லாக வந்து மைண்டு இதாகிடுச்சு, vlog எடுக்கிற இதே போயிடுச்சு. ஏன்னா எண்டு அப்போ மட்டும் என்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா அவங்க சண்டை போட்டதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் சரணும் வந்து புலம்பிக்கிறோம். அவங்க வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் போயிட்டாங்க, நாங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தோம். நானும் சரணும் புலம்பிக்கிட்டே இருந்தோம், என்னடாச்சு இவங்க 2 பேரும் நம்மகிட்ட சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்களை வச்சு ப்ராங்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து ப்ராங்க் பண்றதுக்கு தான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. கௌசி வந்து இப்பதான் என்கிட்ட க்ளோஸ், ரொம்ப என் கூட போற தங்கச்சி மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். என்னமோ தெரியல, திடீர்னு கௌசியும் சேர்ந்து என்கிட்ட சண்டை போடவும் சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் vlog எடுக்கிற இதே போயிடுச்சு. எனக்கு சுத்தமா ஃபோனும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. நல்லா சரி இந்த டைம்ல போய் vlog எடுக்கணும் ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியல. சரி ஓகே அப்படியே விட்டாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் ஏன் பாப்பா என்கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன், நான் என்ன பாப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கௌசிட்ட கேட்கும்போது, ஆனா இல்லை நான் ஃபீல்லாம் பண்ணாத, நான் பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திவ்யாவுக்காவும் வந்து உன்ட்ட வந்து ஃபோன் வாங்குறதுக்கு அதனால சண்டையும் வந்து ஆரம்பிச்சோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடிப்பாவீங்களா இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆனா உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா வந்து சரணை வச்சு நம்ம எடுத்தே ஆகணும், ஏன்னா நாங்கள் வந்து அந்த என்ட்ரோலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் சேர்ந்து சரணை வந்து பிராங்க் பண்ணோம். ஸோ அந்த கண்டென்ட் எடுக்கிறதுனால என்னால் வந்து இந்த vlog வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் எண்டு இந்த பிராங்க் பண்ணி நல்லபடியாக முடிச்சிட்டோம். எண்டில் வந்து எல்லாருமே அழுதோம். நான் வீட்டுக்கு கிளம்பி நானும் திவ்யா வரும்போது பயங்கரமாக அழுதுட்டோம் எல்லாருமே. ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் அவங்க கூட இருந்துட்டு திடீர்னு வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கும் திவ்யாவுக்கும். அவங்களும் ரொம்ப அழுதுட்டாங்க, அதுவும் கௌசிலாம் ரொம்பவே அழுதுருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த டைம்ல எடுக்கணுன்ற மைண்டும் இல்லை அந்த அலுவலக சீன்லாம். சரி அதனால தான் நான் சொல்றேன். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி
அடுத்தடுத்த vlog வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். ஓகேவா? லவ் யூ ஆல். பாய்.